Hello students, இன்னைக்கு exercise 30.2 பார்க்க போகிறோம். 30.2 question என்ன கொடுத்துருக்காங்கன்னா differentiate the each of the following from first principles கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து 2 by x. அப்போ f of x is equal to நான் 2 by xன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இதில் differentiate பண்ண போகிறோம். d by dx of f of x is equal to என்ன வருதுன்னா limit h tends to 0 f of x plus h minus f of x divided by h. இதில் f of x க்கு பதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறப்ப நியூமரேட்டர் என்ன ஆகுதுன்னா 2 by x plus h minus 2 by x வருது divided by h. இதை கிராஸ் மல்டிப்ளை இங்கே லிமிட் எழுதிடலாம். லிமிட் எழுதிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதே அழகாக கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா லிமிட் h tends to 0 2x minus 2x minus 2h divided by x into x plus h பெரிய டிவைட் போட்டு h வந்து நிற்கிது. இந்த h வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆன்சர் என்னவா மாறுதுன்னா லிமிட் h tends to 0 minus 2h divided by xh into x plus h கிடைக்குது. இந்த h நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா அடுத்து நமக்கு கிடைக்கிற ஆன்சர் minus 2 limit h tends to 0 1 by x square plus xh. இதில் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் minus 2 by x square. இது வந்து minus 2 into x power minus 2ன்னு எழுதலாம். இதுதான் கொஸ்டின் நம்பர் 1ல் இருக்கிற சப்டிவிஷன் 1க்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2 பார்த்துடலாம். சப்டிவிஷன் 2ல் f of x வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 by root x கொடுத்துருக்காங்க. அப்போது f dash of x என்ன வரும்னா limit h tends to 0 f of x plus h minus f of x divided by h இது வரும். இதுபடி நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா limit h tends to 0 1 by root of x plus h minus 1 by root of x by h வருது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம நியூமரேட்டரை மட்டும் அழகாக ரேஷ்னலைஸ் பண்ண போகிறோம். நியூமரேட்டர் ரேஷ்னலைஸ் பண்ண என்ன ஆகும்னா லிமிட் h tends to 0 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ரேஷ்னலைஸ் பண்ணிடலாம். அப்படி பண்ணுறப்ப ஆன்சர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் வருது. டினாமினேட்டரில் ஹெச் ரூட் எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் வருது. மல்டிபிள் பை இங்கே என்ன வரும்னா ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் பெரிய டிவைட் போட்டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் வருது. இப்போ இந்த நியூமரேட்டர் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a + b × a - b ஃபார்மேட்டில் இருக்குது. அது வந்து சால்வ் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் லிமிட் x tends to 0 x minus x minus h கிடைக்கும் by h into root x into root of x plus h plus x minus x அழகாக கேன்சல் ஆகிடுது. ஹெச்சும் கேன்சல் ஆயிரும். நமக்கு வர கடைசி ஆன்சர் லிமிட் h tends to 0 minus 1 divided by root x
into root of x plus h. இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா லிமிட் h tends to 0 அந்த h tends to 0 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா 1 by ஒரு வேல்யூ எழுத மறந்துட்டு பார்த்தீங்களா, இந்த வேல்யூ வந்து நம்ம இந்த பிளேஸ்லையும் எழுதணும். அதை எழுதிடலாம். அப்படி எழுதுகிறப்ப என்ன ஆகும்னா ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் வரும். இங்கேயும் மல்டிபிள் பை பெரிய ரேட் போட்டிங்கன்னா ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் வரும். இதை சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் ரூட் எக்ஸு லிமிட் போடுறப்ப என்ன ஆகும்னா ரூட் எக்ஸ் வரும் இன்ட்டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் வருது. இதை சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா -1 by x into 2 root x கிடைக்கும். எக்ஸோட பவர் 1, இதோட பவர் 1/2. இப்போ 1 + 1/2 இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3/2 கிடைக்கும். அந்த 3/2 நம்ம எழுத போகிறோம். எழுதுகிறப்ப என்ன ஆகும்னா -1 by x power 3/2. இதை சால்வ் பண்ணிங்கன்னா -1/2 x power -3/2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3க்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 3 இதில் f of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x is equal to 1 by x³ கொடுத்துருக்காங்க. அப்போது f dash of x இது என்ன வரும்னா 1 by x plus h the whole cube minus 1 by x³ divided by h வரும். இதெல்லாம் வேல்யூ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ண என்ன ஆகும், இங்கே லிமிட் எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது மட்டும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அப்படி சால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா லிமிட் h tends to 0 x³ minus of x plus h the whole cube divided by h into x plus h the whole cube into x³ வருது. நியூமரேட்டர் a³ minus b³ ஃபார்மேட்டில் இருக்கு. இந்த நியூமரேட்டரை சால்வ் பண்ணுறப்ப என்ன வரும்னா லிமிட் h tends to 0 a minus b into a square plus ab plus b square அந்த ஃபார்முலாவில் வரும். அப்படி எழுதலாம். இல்லாட்டி a³ minus b³ minus 3a square b plus 3ab square அந்த ஃபார்முலாவில் எழுதலாம். இந்த ஃபார்முலாவில் எழுதுகிறப்ப நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா x³ minus x³ minus 3x square h minus 3xh square minus h³ வருது. பெரிய டிவைட் போட்டுக்கோங்க. h into x plus h the whole cube into x³ வரும். இதில் ப்ளஸ் x³ மைனஸ் x³ கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் h வந்து 3லேயும் காமனாக இருக்குது. h1 2 3 3 பிளேஸ்லையும் h காமனாக இருக்குது. h காமனாக இருக்கிறனால அதை நான் வெளியே எடுத்து எழுதுகிறேன். வெளியே எழுதுகிறப்ப என்ன ஆகும்னா h into -3x square minus 3xh minus h square வரும். டிவைட் பை h into x plus h the whole cube into x³ வரும். இதில் ஹெச்சும் கேன்சல் ஆகிடும்.
இதில் லிமிட் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு கடைசியாக வந்து நிற்கிற ஆன்சர் -3x² by x power 6. Why? Because இந்த h டேர்ம்ஸ்லாம் ஜீரோவாக மாறிடுது. இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. அந்த பவர் 2 ஆட் பண்ணுறப்ப இந்த x power 6 வந்து நமக்கு கிடச்சிருது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா -3x power 2 minus 6 வரும். இதை சால்வ் பண்ணுறப்ப -3x power -4. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருது -3 by x power 4. நீங்கள் ஆன்சர் இந்த மாதிரி எழுதலாம், இல்லாட்டி இந்த மாதிரி எழுதலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 4ல் வந்து இவங்க f(x) என்ன கொடுத்துருக்காங்கன்னா x² + 1 by x கொடுத்துருக்காங்க. இதில் f'(x) என்ன வரும்னா லிமிட் h tends to 0 x plus h the whole square plus 1 by x plus h minus x² plus 1 by x the whole divided by h. இது a plus b whole square ஃபார்முலாவில் இருக்குது. இதை சால்வ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா லிமிட் h tends to 0 x² plus h² plus 2hx இது வரும் மைனஸ் ஆஃப் இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறப்ப x வரும் இல்லையா, மைனஸ் x² plus 1 into x plus h the whole divided by h வருது. இதில் x வந்து 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். இங்கேயுமே இந்த 2 வேல்யூ இங்கே, இந்த 2 வேல்யூ இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா லிமிட் h tends to 0 x³ plus 2 x² plus h² minus x³ minus x² minus x minus h வருது. by h வந்து நிற்கும். இதை சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு வர ஆன்சர் லிமிட் h tends to 0 x³ கேன்சல் ஆயிரும் h²x h²x வந்து கேன்சல் ஆகாது. இது வந்து இந்த ப்ளஸ் 2h²xும் இதுவும் சப்ராக்ட் ஆகுது. சப்ராக்ட் ஆகிறப்ப உங்களுக்கு ஆன்சர் x²h வந்து நிற்கும். ப்ளஸ் h²x மைனஸ் 1 by h இருக்கும். இங்கே வேறு என்ன இருக்குன்னா எக்ஸ் இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இருக்கும். அதே வேல்யூஸ் இங்கேயும் இருக்கும். இல்லை ஹெச்சுக்கு மேலே 0 சப்ஸ்டிட் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது பார்த்தீங்கன்னா x² minus 1 by x². why? because இந்த வேல்யூஸும் உள்ள மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணால் நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன ஆகும்னா 1 minus 1 by x². இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பார்த்துடலாம்.
கொஸ்டின் நம்பர் 5 என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் அங்கே கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன வரும்னா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் வரும். த ஹோல் டிவைடட் பை ஹெச் போட்டுக்கோங்க. அல்ஜிப்ரா ஆஃப் லிமிட்ஸ் படி இதை சால்வ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே லிமிட் வேறு வரும் இல்லையா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லிமிட் போடுறப்ப என்ன ஆகுதுன்னா லிமிட் h tends to 0. Numerator solve பண்ணுறப்ப x cube plus 2x square h plus h square x minus x cube வருது minus x cube h plus x plus h வருது. பெரிய டிவைட் போட்டு x into h into x plus h வரும். இது plus x cube minus x cube cancel ஆயிரும். plus x minus x cancel ஆயிரும். இந்த ரெண்டு வேல்யூவையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு வெறும் x square h வருது. அப்போ லிமிட் h tends to 0 x square h plus h square x plus h by xh into x plus h வரும். இது மூணுலேயுமே நம்ம h காமனாக இருக்கனால வெளியே எடுக்கிறோம். லிமிட் h tends to 0 h into x square plus hx plus 1 by xh into x plus h. இதில் ஹச்சும் ஹச்சும் கேன்சல் ஆயிரும். h tends to 0 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் x square plus 1 by x ஸ்கொயர்னு வருது. இதை சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு 1 plus 1 by x square இதுதான் ஃபைனல் ஆன்சராக வந்து நிற்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 போயிடலாம். டிஃபரன்ஷியேட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது f dash of x is equal to என்ன எழுதுவீங்கன்னா e power minus x plus h minus e power minus x divided by h வரும். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுக்காக தான் இந்த ஸ்டெப் வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுகிறோம். e power minus x into e power h minus e power minus x by h வரும். லிமிட் எழுதிடலாம். limit h tends to 0 இங்கே limit h tends to 0. இதை சால்வ் பண்ணுறப்ப e power minus 6 அழகாக வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் e power minus 6 வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா limit h tends to 0 e power minus x e power h minus 1 by h. இதில் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை -1 பண்ண போகிறோம். மல்டிப்ளை பை -1 அண்ட் டிவைட் பை -1 இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பண்ணுறோம். இது பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியுதுன்னா லிமிட்டை தனித்தனியாக லிமிட் வந்து அப்ளை பண்ண முடியும்னு தெரியுது. அப்படி பண்ணுறப்ப லிமிட் h tends to 0 இங்கே என்ன வரும்னா e power minus h minus 1 by h வரும். மல்டிப்ளை பை லிமிட் h tends to 0 -1 சேர்த்துக்கோங்க e power minus x. இந்த மாதிரி ரெண்டு இதாக பிரிச்சுக்கலாம். நமக்கு என்ன தெரியும்னா இந்த ஃபுல் இதுக்கும் சால்வ் பண்ணுறப்ப இதுக்கு log of e to the base of e வரும் தெரியுது. log of e to the base of e இதோட வேல்யூ வந்து -1 +1. அப்போ என்ன ஆகும்னா
minus e power minus x into 1 மட்டும் வரும். இதை சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் minus e power minus x. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 2 இதில் f of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா e power 3x கொடுத்துருக்காங்க. அப்போது f dash of x இது என்ன வரும்னா limit h tends to 0 e power 3 of x plus h minus e power 3x divided by h வரும். இதில் சால்வ் பண்ணால் என்ன ஆகும்னா limit h tends to 0 e power 3x into e power h minus e power 3x by h வருது. இந்த ரெண்டு வேலையிலும் e power 3x காமனாக இருக்குது. காமனாக இருக்கிறப்ப அதை எடுத்து எழுதுனீங்கன்னா என்ன வரும்னா limit h tends to 0 e power 3x காமனாக எடுத்தால் e power h minus 1 by h வருது. இரண்டையும் தனித்தனியாக லிமிட் அடுத்து அப்ளை பண்ண போகிறோம். limit h tends to 0 e power 3x at the limit h tends to 0 e power h minus 1 by h. இந்த ஃபுல் வேல்யூவும் நமக்கு 1 ஆயிடும்னு தெரியுது. நெக்ஸ்ட் இருக்கிற வேல்யூஸை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3 பண்ண போகிறோம். இங்கே இதை சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே 3 இருக்கு இல்லையா, 3 எழுத மறந்துட்டு பாருங்கள். பிகாஸ் 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுவீங்க. இங்கே 3h இருக்கும். மல்டிபிள் பை 3 அண்ட் டிவைட் பை 3 பண்ணுறோம். அப்போ தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். அப்படி அப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா next step 3 e power x limit h tends to 0 e power 3h minus 1 by 3h வருது. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 e power 3x minus 1 வரும். இதை சால்வ் பண்ணுறப்ப 3 e power 3x வந்து நிற்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 3ல f of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா e power ax plus b வரும். இதான் கொஸ்டின். இது f of x இருக்கிறப்ப f dash of x என்னவா மாறுதுன்னா is equal to e power a into x plus h minus e power ax plus b the whole divided by h வருது. இதில் a உள்ள மல்டிப்ளை பண்ணி பவர் பிரித்து எழுதுறப்ப என்ன கிடைக்கும்னா e power ax dot e power ah minus e power ax dot e power b. இங்கே b வரும் ப்ளஸ் b வரும். இங்கேயும் e power ab வரும். e power ab வெறும் b whole divided by h. நெக்ஸ்ட்டு இந்த டேர்மும் காமனாக இருக்குது ரெண்டுலேயும். அது வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா e power ax plus b to e power h minus 1 divided by
h வருது. இந்த மூணுலேயும் நம்ம லிமிட் எழுத போகிறோம். லிமிட் h tends to 0. நெக்ஸ்ட் லிமிட்டை 2 வேல்யூஸ்க்கு பிரித்து எழுத போகிறோம். லிமிட் h tends to 0 ax plus b dot limit h tends to 0 a வருங்க e power ah minus 1 by ah into a வரும். இதை சால்வ் பண்ணுறப்ப a அப்படி இருக்க e power ax plus b அதுவும் அப்படி இருக்க மிச்சம் வந்து என்ன வருதுன்னா இந்த ஃபுல் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு பதில் நம்ம 1 போடுறோம். இப்போ ஃபைனல் ஆன்சர் e power ax plus b-ஆ இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 3 பார்த்துடலாம். கொஷின் நம்பர் 3ல வந்து இவங்க f of x கொடுத்துருக்காங்க. f of x is equal to root of sin 2x. அப்போ f dash of x என்ன வரும்னா root of sin 2x plus h minus root of sin 2x divided by h வரும். இப்போ இந்த நியூமரேட்டர் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரேஷ்னலைஸ் பண்ண போகிறோம். அப்படி ரேஷ்னலைஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா root of sin 2x plus 2h minus root of sin 2x by h இது இருக்கு இல்லையா, இதில் நியூமரேட்டர் மட்டும் ரேஷ்னலைஸ் பண்ணுறப்ப நம்ம கிடைக்கிற ஆன்சர் root of sin 2x plus 2h plus root of sin 2h the whole divided by root of sin into 2x plus 2h plus root of sin 2x இது வரும். இதில் இந்த நியூமரேட்டர் வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்கே லிமிட் ஃபஸ்ட் எழுதிடலாம். லிமிட் h tends to 0, இங்கேயும் லிமிட் h tends to 0, இங்கேயும் வரும் லிமிட் h tends to 0 a plus b into a minus b அந்த ஃபார்மேட்டில் சால்வ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா sin 2x plus 2h minus sin 2x வரும் divided by h into root of sin 2x plus 2h plus root of sin 2x இது வருது. இப்போ நெக்ஸ்ட் நியூமரேட்டர் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா sin c minus sin d இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இதுக்கு ஆன்சர் 2 cos of c plus d by 2 sin of
C plus D by 2. இங்கே வந்து மைனஸ் வரும். இந்த ஃபார்முலா நியூமரேட்டர் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா லிமிட் h tends to 0 2 cos of 2x plus 2h plus 2x by 2 dot sine of 2x plus 2h minus 2x by 2. இது நியூமரேட்டரில் வருது. டினாமினேட்டரில் பெரிய டிவைட் போட்டுக்கோங்க. h into root of sine of 2x plus 2h plus root of sine 2x வருது. இதை சால்வ் பண்ணுறப்ப அவங்களுக்கு என்ன ஆன்சர் நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும்னு பார்த்தீங்கன்னா limit h tends to 0 2 into cos of 2x plus h into sin h divided by h into sine of 2x plus 2h plus root of sin 2x வரும். இதில் ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோம். அப்படி லிமிட்டை தனித்தனியாக அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா லிமிட் h tends to 0 2 cos of 2x plus h limit h tends to 0 sin h by h limit h tends to 0 1 by root of sin 2x plus h plus sin 2x இது வரும். நெக்ஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணுறப்ப 2 cos 2x into 1 வருது into 1 by இது ஃபுல் வேல்யூ ஃபார்முலா படி 1 மாறிடும். தேர்ட் வேல்யூ மட்டும் எடுத்து எழுதுறப்ப என்ன வரும்னா ரூட் ஆஃப் sin 2x plus root of sin 2x வருது. இதை சால்வ் பண்ணினா உங்களுக்கு என்ன வரும்னா 2 cos 2x divided by 2 root of sin 2x இங்கே 2 கேன்சல் ஆயிரும். ஃபைனல் ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா cos 2x divided by root of sin 2x இது வந்து நிற்கிது. இதோட இந்த கொஸ்டின் நம்பர் 1 முடிஞ்சு. ரிமைனிங் ப்ராப்ளம்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.